ம். 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 ஓகே. ஸோ நான் வந்து சைகையிலே பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே. அதாவது வந்து நான் சிம்பாலிக்கா சொல்ல ட்ரை பண்றேன். ஓகே. இப்போ வந்து நம்ப ரிவ்யூ பண்ண போற மூவியோட பேர் வந்து காந்தி டாக்ஸ். Baby, you got a fire, fire, fire. ஓகே. இப்போ வந்து நம்ப ரிவ்யூ பண்ண போற மூவியோட பேர் வந்து காந்தி டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ சைலண்ட் பிளாக் காமெடி மூவி. இதுல நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி, அதித்தி ராவ் ஹைத்ரி, அதுக்கப்புறமா நம்ம அரவிந்த் சுவாமி. ஸோ நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா, ஒரு சைலண்ட் மூவி. அதாவது டயலாக்ஸ் இருக்காது. அவங்களோட ஆக்டிங் வழியா தான் அவங்களோட தாட்ஸ என்ன நடக்குதுன்னு கன்வே பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரிய நீங்க பார்த்தீங்கன்னா, நான் டீகோட் பண்ணணும்னா, இந்த ஸ்டோரி வந்து 3 பேர பத்தின கதை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அன்எம்ப்ளாய்ட் பெர்சன். அதாவது நம்ம விஜய் சேதுபதி. அவர் அன்எம்ப்ளாய்ட். அவரோட லவ் வந்து கொஞ்சம் சப்டிலா ஒரே ஒரு சாங் இருக்கு. ஒரு லவ் சாங் இருக்கு. ஸோ அது ரொம்ப லைட்டா ஏஆர் ரஹ்மான் குடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிசினஸ் டைகான். பிசினஸ் டைகான் யாருன்னா அரவிந்த் சாமி. அவரோட லைஃப்ல நடக்கிற கஷ்டங்கள காமிச்சுட்டு, அவரு கடைசியில அவருக்கும் என்ன ஆகுதுன்றது ஒரு முடிவு. 3வது வந்து ஒரு திருடன். அவன் வந்து எப்படி வந்து விஜய் சேதுபதி லைஃப்லயும், இந்த டைகான் லைஃப்லயும் அவன் வந்து மிங்கிள் ஆகுறான். மோரோவர் 3 பேரும் எப்படி ஒரே நேரத்துல லைக் இன் த சென்ஸ் ஒரே அவங்களோட லைஃப் எப்படி வந்து ஜாயின் ஆகுது, இல்ல எப்படி அவங்க மீட் பண்ணிக்கிறாங்க, என்ன மாரி சூழ்நிலையில இதுதான் அந்த படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்க்ளூடிங் அதித்தி ராவ். ஸோ ஹேட்ஸ் ஆஃப். வெரி பீஸ்ஃபுல் மூவி டூ வாட்ச். அதுக்கப்புறமா வந்து இந்த மூவியோட ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பெர்சனா இருப்பாரு நம்ம விஜய் சேதுபதி. அவருக்கு அவ்ளோ கஷ்டம் இருக்கும். ஆனாலும் அவங்க அம்மாவ அவர் தான் டேக் கேர் பண்ணுவாரு. அவரு எப்படியாவது வேலை கிடைக்கும்னு தேடிட்டு இருப்பாரு. ஸோ அந்த சமயத்துல வந்து நம்ம அரவிந்த் சுவாமி வந்து எப்படி மீட் பண்றாருன்றது ஒரு பிளாட். அடுத்து அரவிந்த் சுவாமிக்கு வந்தீங்கன்னா, அவரு ஒரு பெரிய பில்டர், பெரிய பிசினஸ் டைகான். ஆனா அவர பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சென்ட்ரல் மினிஸ்டருக்கு இவரோட பிசினஸ் மேல, இவரோட ப்ராப்பர்ட்டி மேல ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து சேர்ந்து இவர அழிச்சிருவாங்க. ஆனா அழிக்க ட்ரை பண்ணாலும் இவரு அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறாரு. ஓகேங்களா? அது வந்து ஒரு பிளாட்டு. இன்னொரு பிளாட் வந்து திருடன் வந்து பஸ்ல வந்து விஜய் சேதுபதி டிராவல் பண்ணும்போது திருடன மீட் பண்ண ஒரு பிக் பாக்கெட்டரா மீட் பண்றான். அவங்களோட 2ண்ட் சந்திப்புல பார்த்தீங்கன்னா, அவன் டாக்ஸில போறான். 3வது சந்திப்புல பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பைக்ல போறான். அவன் லைஃப் வந்து முன்னேறிட்டே போகுது. பட் விஜய் சேதுபதி வந்து இன்னும் கஷ்டத்திலே இருக்காரு. அவரால சாப்பாடு வாங்க கூட காசு இல்ல. வருமானம் இல்லை. ஏன்னா வேலை இல்ல. ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் கட்டாதனால இத பிளக்க தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. ரொம்ப சைலன்ட்டா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா போச்சு மூவி. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹிந்தியில இருக்கு. ஸோ இட்ஸ் அ ஹிந்தி மூவி. ஸோ சாங்ஸ் ஹிந்தியில இருக்கு. அது தவிர பார்த்தீங்கன்னா, அந்த மியூசிக் அப்பப்ப அங்க குடுக்குறது ஹிந்தி சாங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது இன்னொரு ஒரு லிமிட். பட் அது தவிர எந்த லாங்குவேஜ் பீப்பிள்னாலும் பார்க்க முடியும். தமிழ் பீப்பிளாலும் பார்க்க முடியும். விஜய் சேதுபதிய ஆன் ஸ்க்ரீன்ல ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். அவரோட ஆக்டிங் வந்து குறையவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் ஒரு தமிழியன் வந்து ஹிந்தி படத்துல பாலிவுட் ரேஞ்சுக்கு போயிருக்காருன்னா, வித்தவுட் எனி மூவி பேக்ரவுண்ட் இட்ஸ் வெரி நைஸ் டூ சீ தட். அண்ட் ஹீரோனா 6 பேக்ஸ் இருக்கணும், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். பட் இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஆக்டிங் வச்சு மட்டும் ஒருத்தர் வந்திருக்காருன்னா, அது நம்ம விஜய் சேதுபதி தான். அவர வந்து ஆன் ஸ்க்ரீன் அவரோட ஆக்டிங்க திரும்பி பார்க்கறதுக்கு இட் வாஸ் வெரி குட். அண்ட் படத்த வந்து ரொம்ப அழகா முடிப்பாங்க. அவரு வந்து சேர்றாங்களா? சேரலையா? அரவிந்த் சுவாமியோட சொத்த ஃபுல்லா எடுத்துட்டாங்களா? எடுக்கலையா? அவரு சர்வைவ் பண்றாரா? இல்லையா? தீஃப்க்கு வந்து கடைசியில என்ன ஆகுது? ஸோ இது எல்லாமே இருக்க ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. கண்டிப்பா பாருங்க. இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி. அ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை ரிவ்யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.